ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல கமகமான நெய் மணக்க வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி ஓடுறது மாதிரி ஒரு அல்வா ரெசிபி. இது பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு நம்ம பாசி பயிறு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, ஓரளவுக்கு குறகுறப்பாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கும் தேவை. அந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலே போதுமானது. இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பாசிப்பருப்பு பொடியை பல்கில் கூட அரைச்சி வச்சுட்டு தேவையான சமயத்தில் அல்வா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரை கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து அரைச்சிருக்கோம். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கட்டிப்படாமல் கலந்துகிட்டே இருங்க. லைட்டாக அங்கங்கே கட்டிகள் ஃபார்ம் ஆகும், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கடைசி அல்வா ரெடி ஆகும்போது அதெல்லாம் தானாக சூப்பராக மாறிடும். அடுத்தது இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பால் சேர்த்து கலந்து விடுங்க. அங்கங்கே கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பயப்பட தேவையில்லை. அந்த பால் வற்றி வரும்போது எல்லாம் கரெக்டாயிரும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க, அதாவது வெள்ளை சக்கரை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம இது பருப்பு அப்படின்றதுனால டக்குன்னு கெட்டியாகும், அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை தண்ணியாக இருக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் நீங்கள் கலந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுவாகவே நல்லா கெட்டியாகிக்கிறோம். நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இந்த குங்குமப்பூ நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த குங்குமப்பூவை கொஞ்சம் போல் பாலில் ஊற வச்சு கூட சேர்த்துக்கிறலாம். அது இன்னுமே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அல்வா நல்லா தயாராகிடுச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது ஆறும்போது இன்னும் சாஃப்டாகும். ஸோ ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். தண்ணியாக இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. அதை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் தாளித்து எடுத்துக்கிறலாம். நல்லா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக நல்ல ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பக்கம் நம்மளுடைய அல்வா ரெசிபி சூப்பராக தயாராகிருச்சு. இதில் நம்ம தாளித்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இந்த அல்வா ரெசிபி இந்த மழை காலங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சுட செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சிரும், கமன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.